அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான நாள். நிறைய பேர் இந்த நாளை அசட்டை பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். சத்தமாக வேலையில சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பலனோட உட்கார்ந்து இருக்கிறோன்னா அது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த பலன் எப்படி நமக்கு வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு உட்காந்துருக்குறோம். ஐயாவை கேட்டால் 80 வயசாயிடுச்சு. அவரை கேட்டால் என்ன பலத்தில் ஐயா உட்காந்துருக்கீங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் தடகாத்திரமா இருக்கிறேம்மா. இப்போ முக்கியமாக வயசானவங்களாம் பார்த்தோன்னா அவங்க காலத்தில் இவங்க இவ்வளோ பலனாக இருக்கிறாங்க. ஏம்மா அந்த காலத்தில் நான் அந்த ஃபுட்டு சாப்பிட்டேன், அதனால் என்ன பண்ணுறேன் இன்றைக்கும் ஸ்டெடியாக இருக்கிறம்மா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, 18-20 வயசில் பலனே இல்லை, அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நம்முடைய சரீர பலத்தினால என்ன செய்ய முடியும்? வேலை தான் செய்ய முடியும். ஆனால் அந்த வேலை நம்முடைய சரீரத்தில் அந்த பலன் எவ்வளோ நேரம் இருக்குன்னா, நம்முடைய ஆகாரம் நம்ம சாப்பிட்ட அந்த சத்து நம்ம உடம்புல இருக்கிற வரையும் தான் அந்த பலன் நம்ம சரீரத்தில் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாக்குள்ள ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு எந்த ஃபுட்டும் தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. உன் வாழ்நாள் முழுவதும் அந்த பலன் இருக்கும் அந்த ஆத்துமாவில். அல்லேலூயா. அப்போ அந்த பலனை காட்டிலும், சரீர பலனை காட்டிலும் உன் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பலன் உன்னை எங்கே கொண்டு போகும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுகிற கிறிஸ்துவினாலே நம்ம எதெல்லாம் செய்யலாம், அந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13. பவுல் அழகா இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆகிலும் நீங்கள் 13 படிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இன்னைக்கு எல்லாரும் ஒருவேளை நம்ம சரீர பலத்தை நம்பி நம்ம ஜீவிப்போமானால் அது ஒரு காலகட்டம் வரையும் தான் அந்த பலன் நம்ம கூட இருக்கும். ஆனால் தேவனை நம்பி அவரை நம்பி நம்ம ஜீவிப்போமானால் நம்முடைய பலன் ஆண்டு வருகை வரையும் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பலனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு ரொம்ப அவசியம். சில பேர்லாம் பாருங்க, ரொம்ப நெகட்டிவாக பேசினா நமக்கு பலன் கிடைக்குமா? நல்லா சாப்பிட்டோம், நல்லா கறி மீன் காய்கறி எல்லாம் சாப்பிட்டோம், நெகட்டிவாக பேசும்போது நம்ம எப்படி இருப்போம்? சோர்ந்து போயிடும் இல்லையா? நெகட்டிவாக பேச பேச ஒரு குழந்தைய கூப்பிட்டு கூட, நீ சரியில்லை, உருப்பிட மாட்டேன், நீ இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், ஏன்டா நீ இதுக்கு இருக்க, செத்துறாண்டா, ஏன்டா, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்? நெகட்டிவாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாக இருந்தால் கூட அந்த குழந்தையால ஒரு வேலையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அந்த குழந்தை சாப்பிடவே இல்லைன்னா கூட கூப்பிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு நம்ம உற்சாகப்படுத்தி பாருங்களேன், நீ சூப்பராக வருவடா, நீ நல்லா வருவடா. இப்போ என் பையன் ஃபுட்பால் ஆட போயிட்டுருக்கிறான், அவனை கூப்பிட்டு நீ உருப்பிட மாட்டேன், இப்படி தான் இருப்பா, அப்படி தான் இருப்பான்னு அவன் போகிறதுக்கே என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுவான். அவனை கூப்பிட்டு நீ நல்லா வருவப்பா, சூப்பராக ஆடுவேன், நீ என்ன பண்ணுவ, நல்லா வின் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நீ தாண்டா வருவேன், இன்னும் நல்லா ஓடுறா, இன்னும் நல்லா செய்டா, பண்ணுடா, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்னா சீக்கிரமாக எழுந்து ஓட ஆரம்பிப்பான். எனக்கே ஆச்சரியம். இன்னைக்கு நான் அலாரம் வச்சுட்டு எழுந்துட்டு சமைக்கலான்ட்டு எழுந்துட்டு முன்னாடியே வந்துட்டேன். பார்த்தா ஷார்ப்பாக 5 மணிக்கு அவன் எழுந்து வரான். நான் அவனை எழுப்பவே இல்லை. நான் கேட்டேன், எப்படா எழுந்த கரெக்டாக அப்படின்னு கேட்டேன். எனக்கு கரெக்டாக தூக்கம் கலைஞ்சிச்சுமா, நான் எழுந்து வந்தேம்மா அப்படின்னா. ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு பலன்னா தெரியுங்களா, நான் எப்படி ஆச்சு நான் அவனுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் திங்க்கு, அவனுக்குள்ளே இருக்கிற
பாசிட்டிவான எண்ணங்கள் அவனை ஓட வைக்குது. நான் ஜெயிப்பேன், நான் எழுந்துப்பேன், என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும்ன்ற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் என்ன பண்றான், எந்த நேரம்னாலும் சோர்ந்து போய் படுத்தா கூட சீக்கிரமா என்ன பண்ணுது, எழுந்து ஓட வைக்குது அவனை. அப்படி நமக்குள்ள இருக்கிறதான எண்ணங்கள், பாசிட்டிவான திங்க், நல்ல எண்ணங்கள், முன்னேற செல்லக்கூடியதான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானா, நம்ம ஆத்மாக்குள்ள இருக்குமானா, நம்ம இன்னும் அதிகமாய் பலனோட ஓட கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் பாசிட்டிவான திங்க்னா என்ன சொல்லுவோம், விசுவாசமான காரியங்கள். ஹல்லேலூயா. விசுவாசமான காரியங்கள் தான் கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆகாதுதான், முடியாதுதான், என்னால செய்ய முடியாதுதான், ஆனா என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க 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 மனுஷர்களால முடியாத காரியத்தை கூட தேவன் நம்மளை வைத்து செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, என்னுடைய சீஷர்கள் என்னை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை செய்வார்கள். ஹல்லேலூயா. எதை வச்சு சொன்னாரு சொல்லுங்க, அவங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தை வைத்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. இனி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் கண்டு விசுவாசித்தார்களாம். எப்படி கண்டு விசுவாசித்தார்கள்? நாம எல்லாம் பாக்கியவான்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, காணாமல் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாக்கியவான்கள் தானே. ஏசப்பா கூடவே இருந்தாங்க, ஏசப்பாவை பார்த்தாங்க, ஏசப்பா செய்த அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். ஆனா என்ன பண்ணல, ஏசப்பாவை விசுவாசிக்கல. இன்னைக்கு ஏசப்பா உண்மையா நீங்க பார்த்தவங்க யாரா இருக்கிறீங்க, யாரா கை தூக்குவீங்க. ஏசப்பா இருக்கிறாங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை உங்களை பலப்படுத்தி எல்லா நாட்களில் நடத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய பலன் குறுகி போயிடும். ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை என்றால் உங்களால பலவீனத்தோடு இருக்கவே முடியாது, பலத்தோடு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த பலவீனம் எப்படி வருதுன்னு சொன்னா, உன்னோட விசுவாசம் அவ்விசுவாசமாய் மாறும்போது உன்னோட பலன் குறுகி போய் அவ்விசுவாசமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சில பேர்லாம் பாருங்க, இங்க உழுந்து உழுந்து விசுவாசமா இருங்க, விசுவாசமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு வீட்டுல கல்யாணம் வச்சுட்டாங்க, அங்க வந்து ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா என் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டேன், கையில ₹1 கூட இல்லை, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஐயா சொல்லுவாங்க, மணி கவலைப்படாத, ஏசப்பாவை நம்பு, அவரை விசுவாசி, அவர் என்ன பண்ணுவார், உன்னை பலப்படுத்துவாரு, அவர் உனக்கு எல்லாம் செய்வாரு அப்படின்னு என்ன பண்ணுவாரு, பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்புவாரு. ஆனா இங்கிருந்து போவாங்க, நல்லா உற்சாகமா போவாங்க, பக்கத்து வீட்டு அம்மா இருப்பாங்க, ஏய் பாரி இதெல்லாம் செய்யணுண்டி, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம்னா ஆவண்டி, நீ எப்படி தாண்டி சமாளிப்ப, என்ன தாண்டி செய்ய போற, எப்படி தாண்டி உங்ககிட்ட இருக்கு தெரியுமா, 1 லட்சம் தான் வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க நெகட்டிவா பேசுவாங்க பாருங்க. இதை அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த அம்மா பேச்சை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை சரியாவே அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா இங்க சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை, அந்த விசுவாசத்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து எப்பெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்றோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய பலனை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 40:31. எடுத்தவங்க என்ன கூட வேகமா வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தேவை என்றால் கர்த்தரிடத்துல காத்திருப்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க பாரு, இந்த பூஸ்ட் சாப்பிட்டா இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இந்த ஆர்லிஸ் சாப்பிட்டா இந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படிதான் நிறைய பொருட்களை சேல்ஸ் பண்றாங்க.
ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நீ எந்த செலவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு காரியத்தை செய்தால் உனக்கு அவ்வளவு பலனை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் காத்து இருக்கிறோமோ அவர்களுக்கு என்ன பலனை தருகிறார்? புது பலனை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த புது பலன் நமக்கு வேணும்னா நம்ம எங்க இருக்கணும்? கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் சமூகத்துல காத்திருக்க நம்ம எங்க பரப்போமா? உயர பறப்போம். எதுக்கு ஒப்பா? கழுகுகளுக்கு ஒப்பா உயரத்துல உங்களை பறக்க வைப்பாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க நம்ம உயர பறக்குகிறவர்களாய், அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு புது பலனை தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, அம்மா எப்படிம்மா இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களை விசாரிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு காலையிலே நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சி தரணும், நீங்கள் உங்களால் செய்ய முடியுமா, பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க. அப்போ என்ன கேட்டாங்க, உங்களால் எப்படிம்மா முடியுது? உங்களை பார்த்தா பலவீனமாக இருக்கிற ஆள் மாதிரியே தெரியல, நோயாளி மாதிரியே தெரியலையே, நீங்கள் எப்படி தான் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னால் எதுவுமே இல்லைம்மா, எல்லாம் கர்த்தர் கொடுக்குற பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்னை பார்த்தாங்கன்னா, உங்களை பார்த்தாக்க கிட்னியில் ஸ்டோனுங்கிற ஆள் மாதிரி தெரியலையே, பலவீனமாக இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் வந்த ஆள் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பாடி போடுறது, நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வைக்கும் போது பார்த்தா ஒரு நோயாளி மாதிரியே தெரியலையே உங்களை பார்த்தா அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் பயன்படுத்துறதா உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம யாரெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க இந்த பலன் எல்லாருக்கும் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆண்டு சமூகத்தில் வந்து உட்காந்துருக்குறோம்ல, சும்மா வந்து உட்காந்து இருக்கல. நிறைய பேர் நிறைய காரணங்களை, நிறைய சூழ்நிலைகளை சொல்லி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி உட்காந்து கேட்டு பாருங்க, நல்லா தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன், ஏந்துக்கே முடியல, இடுப்பு வலிக்குது, உட்காந்துட்டேன், வரவே முடியல என்னால், இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை, ஏதோ ஒரு சாக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது பார்த்தீங்களா, அது எது தெரியுங்களா? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துறதுனால இன்றைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. யாரும் சாதாரணமா ஆண்டவர் என்ன பண்ணல, கொண்டு வந்து நிற்கவே இல்லை. இங்க கொண்டு வந்து ஆண்டு சமூகத்தில் நிறுத்தல, ஒரு காரணத்தோட நிறுத்தி இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க கர்த்தர் சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் காத்திருக்கிற டைம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறத என்ன பண்ணல முடியல. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் நிறைய காரியங்களுக்கு ஓடுறாங்க, எதுக்கோ காத்திருக்கிறாங்க, எந்த சூழ்நிலைக்கோ. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கொஞ்ச நேரம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு யாருக்கும் என்ன பண்ணல, நேரம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு பலன் இல்லை. நீங்கள் இங்கே காத்திருந்தாதான் வெளியில் போய் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலன்னா நம்மளால வெளியில் போயிட்டு உற்சாகமாக என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. ஒருவேளை நான் நல்லா சாப்பிட்றேன்ப்பா, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா திடகாத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. எவ்வளோ நேரம் இருக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு? மதியம் ஆயிடுச்சேன்னா, இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அனிதா எப்போ என்னம்மா இன்னும் பேசிகிட்டு இருக்கிற, சிறுகுடலும் பெருங்குடலும் எனக்கு பின்னுது, பசி எடுக்குது அப்படின்வா. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலன் நம்மளுக்கு குறுக்கிட்டே போகும். அன்றைக்கி 12 மணி நேரம் உட்கார்ந்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்பவே இல்லை. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் உட்காடுறோம். யாரும் சாப்பிடல, பச்சை குழந்தைங்க கூட சாப்பிடல. ஆனால் யாருக்கும் டயர்ட்னஸே வரல. எதனால? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்ததுனால அந்த புது பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த புது பலன் வேணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். ஆமென். ஏன்னா நான் அதை அனுபவிச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். எதையுமே நான் செய்யாததை உங்ககிட்ட என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. யாராச்சும் நம்ம பெரும்பாலும் நமக்கு ரொம்ப பலவீனம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆத்மாவில் எப்படி வரும்? யாராச்சும் திட்டா
உடனே சோர்ந்து போயிடும். ஆமாம் தானே? யாராச்சும் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா நமக்கு சோர்வு வந்துடும். உடனே நம்ம ஆத்மா எப்படி சோர்ந்து போயிடுச்சுன்னா உடனே நம்முடைய சரீரமும் சோர்ந்து போயிடும். ஆனா நம்மளோட சரீரம் பலவீனமா இருந்தா கூட ஆத்மா பலனாய் இருந்துச்சுன்னா நம்ம சரீரமும் பலனாய் மாறும். அல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம வெயில் டைம்ல வந்திருக்கிறோம், இந்த வெயில்ல போனா ஐயோ டயர்டா ஆயிடுமே, எப்படிடா உட்காருது, காத்து வேற இருக்காது, அப்படிலாம் நம்ம ஒருவேளை நினைச்சு வரலாம். ஆனா இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் புது பலனை தருகிற தேவனாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால முடியாத ஒரு காரியமே கிடையாதுங்க. இந்த பலன் எங்கிருந்து கிடைக்கும்? முதல்ல நம்ம சொன்னோம், காத்திருந்தா அந்த பலன் கிடைக்கும். இந்த பலன் யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து கிடைக்குங்க. ஆமென். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது முதலாவது என்ன சொல்றாரு? நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முதல்ல நம்ம மேல வரும்போது என்னதான் தராரு? பலனை தான் தருவாரு. அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் வரணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வரணும். ஒரு பக்தன் அழகா பாடினாரு பாருங்க, பலனடைய நிரப்பிடுமே பலத்தி ஆவியே. அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஆண்டு சமூகத்துல போய் உட்கார்ந்து பாருங்களேன், காத்திருந்து பாருங்களேன், ஒரு புது பலன் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. சில டைம்ல நிறைய டைம்ல உங்களுக்கு ஊழியத்தின் பாதையில நிறைய பாடுகள் வரும், இருதயம் ரொம்ப சோர்ந்து போவோம். விசுவாசிகளால வரும், சொந்தக்காரர்களால வரும், வீட்டாரால வரும், பிள்ளைகளால வரும், அக்கத்து வீட்டுக்காரால வரும், நிறைய பேர்களால நம்ம இருதயத்துல நிறைய சோர்வு பலவீனங்கள் வர வர நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரே ஒரு காரியம் நாங்கள் செய்வோம், என்ன தெரியுமா? போயிட்டு அறையை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்து முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி ஜோம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு புது அபிஷேகம் நம்ம மேல இறங்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்குச்சுன்னா உடம்புல ஒரு புது பலன் கிடைச்ச ஒரு தெம்பு வரும். அல்லேலூயா. அது என்ன, நீ பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் கொடுக்காத ஒரு பலன் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வந்துச்சுன்னா ஒரு புது பலன் நமக்கு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்மா பலன் அடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம சரீரத்துக்கு ஃபுட்டு தேவையில்லை. ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? யார் எதை சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தைரியத்தோட அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்தோம்னா எல்லா காரியங்களும் மாறுதலாய் கர்த்தர் மாற்றிருப்பார். அல்லேலூயா. நீ எதை நினைச்சு கலங்கி தவித்து திகைத்து போய் கண் கலங்கி ஆண்டு சமூகத்தை அழுது புலம்பிட்டு வந்தியோ, நீ அதை நினைச்சு கலங்கவே தேவையில்லை. நீ டோரை திறந்து வெளியே வந்தனா உன் இருதயமோ புதுசா இருக்கும். உன்னை பேசுனாங்க பார்த்தீங்களா, உங்களை நடத்தினாங்க பார்த்தீங்களா, கேவலம் பேசினா பார்த்தீங்களா, அவங்க பேசுற பேச்சும் புதுசா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த பலன் வேணும்னா நம்ம கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணுங்க. நாமே சாதாரண ஒரு சமையல் பண்ணி நம்ம சாப்பிடணும்னா கூட ஒரு அரை மணி நேரமாச்சு நம்ம வெயிட் பண்றோம். ஆமாவா இல்லையா? அரை மணி நேரமாச்சு என்ன பண்ணோம்? ஒரு சமையலுக்கு நம்ம காத்திருக்கணும்னா அதுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா கடகண்டு பாட்டு பாடினோம், கடகண்டு மெசேஜ் கொடுத்துணும், கடகண்டு முடிச்சிடணும். ஐயா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, ஏன் இவ்வளோ நேரம்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு டைமே கிடையாது. பெரிய பெரிய சபைகள்லாம் போய் பாருங்க. நாங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டுங்கெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், ஏமா அந்த காலத்திலலாம் மெசேஜ் 2 மணி நேரம் கொடுப்போம்மா. நாங்கள் அந்த காலத்திலலாம் மெசேஜை 2 மணி நேரம் போகுமா. அவ்வளோ நேரம் ஜனங்க உட்காந்துருப்பாங்க, எழுந்தே போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க 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 இன்னும் கொஞ்சம் ஆண்டோட வார்த்தையை கேட்கலாமா, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமான்னு தான் இருந்தாங்க அவங்க. அதனால என்ன பண்ணாலும் அவங்க பலப்பட்டாங்களாம். அநேக இடங்களை எடுத்து தேவன் பயன்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நாங்க அந்த சைடில் ஆவடியில் ஒரு சர்ச்சுக்கு போனால் 1 மணி நேரம் தான் சர்வீஸ். மினிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஷார்ப்பாக முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? ஒரு சாதாரண விஷயத்துக்காகவே நம்ம என்ன பண்ண நிறைய நாட்கள்
நிறைய நேரம் காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள நாம என்ன பண்றோம்? காத்திருக்க மாட்டோம். காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். யாராலும் என்ன பண்ண முடியாது, காத்திருக்கிறது ரொம்ப கடினம் தான். நான் கடகடன்னு கிளம்பிட்டு நின்றுட்டேன்னா ஐயா சீக்கிரம் வரலன்னா சத்தம் போடுவேன். ஏன் வரல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நானும் சீக்கிரம் கிளம்பிட்டேன். இந்த வெயிட் பண்ணுறன்ற விஷயத்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்துக்கு காத்திருந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஆனால் தேவனுக்கு காத்திருந்து பாருங்க, எந்த இடத்துல உங்களை ஏமாற விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. அவர் வார்த்தை தரையில விழாதான். ஆமென். அவர் வார்த்தை உனக்குள்ள விழுந்துச்சுன்னா அது விதைய போல எழும்புமா. அல்லேலூயா. அந்த வார்த்தை தரையில விடவே மாட்டாராம். அவர் சொன்னா மனசு மாறவே மாட்டாராம். அவர் சொன்னா கட்டாயம் என்ன பண்ணாரு உங்களுக்கு செய்வாரு. அப்ப ஆண்டு சமூகத்தில் இருந்து காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டனா அந்த பலன் எப்படி கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தையா கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் அந்த வார்த்தை கிடைக்கிற வரை எழுந்து வராதீங்க. ஆமென். போய் முட்டி போட்டுட்டீங்க, நீங்க எல்லாம் அழுதுட்டீங்க, அழுறீங்க, என்னென்னவோ சொல்லி இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இது தேவை இருக்குது, அது தேவை இருக்கு, இப்படி இருக்கு, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, எல்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பாரு பாருங்க, இருதயத்துல லைட்டா கொடுப்பாரு. அந்த லைட்டா அந்த வார்த்தையை வாங்குற வரை ஆண்டு சமூகத்துட்டே இருந்து வராது. அல்லேலூயா. பவுல் எப்படி இருந்தார் பாருங்க, அவர் தான் இதை எழுதுறாரு. அவருக்கு எவ்வளவு பலவீனம் இருந்துச்சுன்னு தெரியுங்களா? பயங்கரமான பேஷண்ட். அவரோட கண்ணில் சீழ் ரத்தமும் வடிஞ்சிட்டே இருக்குமா. இந்த முதுகு அவருக்கு கூடு போட்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த நம்ம ஊர்ல ஒரு சில பேர் எங்கேயோ நீங்க அப்படியே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. இந்த முதுகுல கட்டி கூண் போட்டா பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு ரொம்ப பலவீனமா தான் இருப்பாங்க. ஆனா பவுலுக்கு ஒரு கண்ணுல சீழ் ரத்தமும் வடிஞ்சிட்டே இருக்கும். பல்லு வலியில நம்ம தாங்க முடியுமா? முடியாது. கண்ணு வலி வந்துட்டா தாங்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் சாகுற வரைக்கும் அந்த பலவீனம் இருந்துச்சுங்க. அல்லேலூயா. அந்த பலவீனத்தை அவர் எப்படி மேற்கொண்டார் தெரியுங்களா? ஆண்டு சமூகத்துல காத்திருந்து மேற்கொண்டார். அல்லேலூயா. அந்த பலவீனத்துல வேதம் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நீங்க கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல உன்னுடைய பலவீனத்தை அவர் பலமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ ஒருத்தர்கிட்ட போயிட்டு பலவீனமா இருக்கிற, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க உன்னை இன்னும் பலவீனப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் இடத்துல போயிட்டு நான் பலவீனப்பட்டு போயிட்டேன்பா, எனக்கு விசுவாசம் குன்றி போயிடுச்சு, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஆண்டு சமூகத்தில் நின்னீங்கன்னா அவர் இன்னும் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னும் உங்களை உற்சாகப்படுத்துவார். அததான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் இந்த பலன் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னு கிடையாது. சின்ன பிள்ளைகள் இருந்து வயசானவங்க, நாளைக்கு மறிக்க போறவங்களா இருந்தா கூட அந்த ஆத்துமாவில் கொடுக்கிற பலன் அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தையால மட்டும்தான் முடியும். ஆமென். பெரியவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, போய் ஜெபம் பண்ணா பெரியவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பேசும், கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைங்க கூட சோர்ந்து போயிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா நான் அப்படிதான் ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்கும். அந்த 12 வயசுல போய் பாட்டு பாடுற ஒரு சர்ச்சில் அங்கே இருக்கிற பாஸ்டர் சொல்கிறாரு, ஏமா இந்த பாப்பா குரலில் கீச்சு குரலாட்டங்குது, நல்லாவே பாடல, பாடுறதை நிறுத்திட்டு என்கிட்ட இருக்கிற மைக்கை பிடிங்கி இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த வயசில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் இருதயம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப சேம் ஆயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. எல்லா பிள்ளைங்க எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டானே எப்படி இருக்கும் அந்த டைமே? அந்த அந்த சின்ன மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்ச்சு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அந்த சண்டே கிளாஸில் அந்த ஐயா சொல்லி கொடுத்தாரு, ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும், ஏசப்பா எது கேட்டாலும் கொடுப்பாரு, நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனைனா உனக்கு எதனா தேவைன்னா நீங்கள் கேட்டு பாருங்கன்னு அந்த சண்டே கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அன்னைக்கு அண்ணன் சொல்லி கொடுத்தாருல, நம்ம போய் முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட கேட்கலாம். அப்போ போய் நான் காத்திருக்க ஆரம்பிச்சேங்க. அல்லேலூயா. அன்னைக்கு போயிட்டு நான் பாடலன்னு என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. உங்ககிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க ஏசப்பா, நீங்கள் தான் நான் நல்லா பாடணும்,
எனக்கு நீங்க தான் கிருபை தரணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசுல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அந்த வயசுல ஆண்டு சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு நான் ஆண்டு சமூகத்துல பாட 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 ஆண்டவருக்கு எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல என்னை பலவீனப்படுத்தினாங்க மனுஷங்க எல்லாம் சொல்லி சொல்லி, நீ நல்லா பாடல, கீச்சு குரலாகிற, இந்த பொண்ணு சரி, இப்படி என்ன சொல்லி என்ன பண்ணாங்க, பலவீனப்படுத்தினாங்க. ஆனா அந்த பலவீனத்தையே கர்த்தர் பலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் போன வாரம் போயிட்டு எங்க ஊர்ல தான் ஒரு டெத்துக்கு பாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஊர்ல போயிட்டு நான் பாடிட்டு இருக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு இந்த குரலை எங்க கேட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வெளியில வந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள பார்த்து நான் பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த சைடில் நான் போகிறதே இல்லை. அவங்க என்னை பார்த்துட்டு முகத்தை தடவி தடவி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எம்மா உன் குரலெல்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, உன் குரலை கேட்க நாங்கள் அவ்வளோ ஆசைப்படுவோமேன்னு சொல்லிட்டு வந்து என்னை கிள்ளி கிள்ளி முத்தம் விட பக்கத்தில் பாஸ்ட் உட்காந்துருந்தார். வந்து அதுக்கப்புறம் கேட்டார், யாருமா அவங்க உன்னை கிள்ளி கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. பாருங்க, அந்த ஊரில் எந்த ஊரில் நான் வெக்கப்பட்டு வந்தனோ அதே ஊரில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தேன். இன்னைக்கு அநேக பேர் என்னை உயர்த்தும்படி பார்க்கும்படியா வியப்பாய் பார்க்கும்படியா கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த பலன் தாங்க இன்னி வரை என்ன நடத்துது. ஆமென். அன்னைக்கு நான் ஆண்டு சமூகத்துல போய் உட்கார்ந்தேன் பார்த்தீங்களா, காத்திருந்தேன் பார்த்தீங்களா, அந்த காத்திருப்பு அந்த பலன் தான் இன்னி வரைக்கும் என்னை ஓட வைக்குது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நான் அப்போதுலேருந்து எப்படி ஓட ஆரம்பிச்சனோ இன்னி வரையும் வயசு கிட்டத்தட்ட 40க்கு வந்துட்டேன். ஆனால் அவ்வளோ வந்தால் கூட ஆண்டவருக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சேன்னா அதே வேகத்தோடு தான் ஓடுவேன். ஹல்லேலூயா. அந்த வேகம் எப்படிங்க வரும், ஒரு நிமிஷம் கூட குறையாது. தீர்க்கதரிசி பாஸ்டர் சொன்னார் பாருங்க, எனக்கு ஸ்டோன் வந்துச்சு நான் படுத்துட்டேன்னு. நான் படுத்துனா கேட்டு பாருங்க அவர்கிட்ட, நான் ஸ்டோன் வந்துச்சு நான் படுத்துட்டேன், 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு. இன்னி வரையும் எங்கள் வீட்டு வேலை நான் தான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பலனை யாருங்க கொடுக்குறது, கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அவர் சமூகத்தில் காத்திருந்தா அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. சில பேர்லாம் தான் யோசிக்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, ஏன்பா தசபாகலாம் ஒழுங்காக கொடுக்குறதானப்பா ஆண்டவருக்கு அப்படின்னு போயிட்டு கேட்டார். எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பசங்க தான். ஐயா போய் கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஏன் நான் ஏன் ஆண்டவருக்கு தசபாகலாம் கொடுக்கணும், நான் போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அந்த பணத்தை ஏற்றுமே நான் சபையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆமாம் தானே, நம்ம போகிறோம், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை ஏன் நான் காணிக்க எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதுக்கு ஐயா சொன்னார், நீ போகிறல்ல வேலைக்கு, அந்த பலத்தை யார் கொடுக்குறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ போகிறல்ல, போய் காலையில் போனேன்னா அதோட நைட்டுக்கு தான் வர, அந்த பலனை யார் கொடுக்குறது, ஆண்டவர் தானே கொடுக்குறாரு. அந்த பலனை கொடுக்குற தேவனுக்கு உன்னால் தசமபாகம் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சூழ்நிலையில் போகிறவங்க திரும்பி வர்றது கஷ்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம பலத்தோடு சுகத்தோடு உட்காந்துருக்கோன்னா அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இவ்வளோ வயசாயிட்டு கூட ஐயாங்க உட்காந்துக்கிறாங்க பாருங்க. இந்த வயசுல நாங்கள் இருப்போமான்றது கஷ்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை இருந்தால் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க உங்களுக்கு புது பலனை தருவாருங்க. ஆமென். அப்போ நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. உங்களை யாரா திட்டாங்களா, பேசிட்டாங்களா, உங்களுக்கு இருதயம் சோர்ந்து போயிருதா, கவலையாக இருக்குதா, நல்லா உங்களை பூஸ்ட் பண்ணுற இடம் எதுன்னா கர்த்தர் சமூகம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நான் செஞ்சேன் அதை, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு நல்ல புது பலனை தருவார். ஹல்லேலூயா. இந்த பலன் என்ன தாங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். பலன் இல்லாத மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு 25 கிலோ மூட்டையை தூக்கி வைக்க முடியுமா, முடியாது. ஐயோ நான் டயர்டாகிறேன். அடிக்கடிக்கு ஜோஷ் சொல்லுவான் என்கிட்ட, டே இந்த வேலை செய்யடான்னு. மாமா எனக்கு டயர்டாகுதுமா, நான் நீ கைட்டு டயர்டாகுதுன்னு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நாட்களில் நம்ம பலவீனப்பட்டு போயிடும். அந்த பலவீனப்பட்ட போகிற நேரத்தில் எது நம்ம தாங்கும் என்று சொன்னால் கர்த்தர் சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தில் நம்ம காத்திருந்தா அவரை தவிர நம்மளால யாராலும் பலன் கொடுக்க முடியாது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுலேயே ஏசாயா 40:29 வாசிங்க. 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு
அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். நான் பலனா இருக்கிறேன், நான் தெம்பா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பலன் அப்படின்னு யாருன்னா கேட்குறவங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை தருகிறார். யாரெல்லாம் என்னால் முடியல ஏசப்பா, நான் ரொம்ப என்னால் சோர்ந்து போயிருக்கிறேன், என் இருதயம் சோர்ந்து போயிருக்குது, என்னை கொஞ்சம் பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டு சமூகத்தை நம்ம போக 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 அவங்களுக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. என்னால் எல்லாம் முடியும், நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், நான் திறமையாக இருக்கிறேன், நான் எல்லாம் இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் பாடினார், ஒரு பக்தன் அழகா அவர் அனுபவிச்சு பாடினாரு. என்ன தெரியுங்களா? என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, நடக்க முடியல டாடி நடக்க முடியல. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் அனுபவிச்சு பாடியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு வேளை நமக்குள்ள அந்த பெருமை நிறைய பேர் இருக்குது. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, அதனால் நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன், இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு தான் அவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு தான் அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு சோர்வே இல்லை, எனக்கு பலன், நான் நல்லா உற்சாகமாக இருக்கிற பலனா இருக்கிற, எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய சபையெல்லாம் போய் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அவ்வளோ தாழ்மையாக வந்து கீழே உட்காந்துருப்பாங்க. அவங்க உயர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தாழ்மை தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில் ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம சும்மா இருப்போன்றீங்க. ஹல்லேலூயா. 10,000 ரூபாய் கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஆடுற ஆட்டோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. பயங்கரமாக இது வாங்கலாமா அது வாங்கலாமா இது செய்யலாமா, அந்த பார்வையை பார்த்தாலே ஒரு நெக்கலான பார்வை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவர் மேலேருந்து தொகுக்குடின்னு தள்ளி விட்டார்னா ஒரே ஒரு முடி கூட தேராது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பெல்லாம் ஆண்டு சமூகத்தில் வந்து என்னால் முடியலப்பா, நான் என்னால் முடியல, எல்லாம் நீங்கள் தான், ஏன்னா நீங்கள் தான் பலப்படுத்தணும், உங்களால் தான் நான் இருக்கிறேன், உங்களால் தான் நான் செய்கிறேன், உங்களால் தான் நான் எல்லாம் பண்ணுறேன் நம்ம சொல்ல 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 நம்ம தாழ்மைப்படுத்த படுத்த ஆண்டவர் கழுகு கொத்தான பலனை கொடுத்து உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பலனை தான் நமக்கு வேணும். ஆமே. மனுஷன் கொடுக்குற பலன்லாம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும், கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் பலன் கொடுத்தாருன்னா உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதுலேயே ஆண்டவர் பறக்க வச்சு சில பேருக்குலாம் தெனாட்டில் வருங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஆண்டவர் சரி அப்பா இவன் நல்லா ஒரு தாழ்மையாக இருக்கிறான்ப்பான்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க காட்டுற அந்த கெத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா துப்புக்குடுன்னு தள்ளி விட்டுருவார். ஹல்லேலூயா. அவரால் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி பிரபுக்களோடு அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஒரு வேளை நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், என்கிட்ட எந்த வருமானம் இல்லை, நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன்னு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சமூகத்தில் ஒரு வேளை நீங்கள் காத்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை உயர பறக்க வைப்பார், புது பலனை கொடுத்து உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டு சமூகத்தை நம்ம காத்திருக்கணுங்க. ஆமென். இன்னொரு வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 3:16. அதில் நம்ம எங்கே பலப்படணும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் அழகாக எழுதியிருக்கிறாரு. எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படணும். ஹல்லேலூயா. எதில் பலப்படணுமா? ஆவியில உள்ளான மனுஷனில நம்ம பலப்படணும். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இந்த சரீர பலன் கொஞ்ச நேரம் தாங்க இருக்கும். காலையில் டிஃபன் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரையும் தான் இருக்கும். இந்த காலையில் டிஃபன் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா மதியம் 1 மணி தொட போதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கூறிக்கிட்டே போயிடுங்க. ஆனால் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற பலன் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கே கிடைக்குன்னா ஆவியானவரால் கிடைக்குங்க. அந்த பலன்
கடைசி வரையும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம யார் கொண்டு போறது? ஏசப்பா கிட்ட ஆவியானவர் தான் கொண்டு போறாரு. அப்ப ஏசப்பா வரும்போது யார் நம்மளுக்கு அறிவிப்பா? ஆவியானவர் தான் சொல்லுவாரு. ஏன்னா பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா வர்றது பிதாவை தவிர அவருக்கே தெரியாதான். அந்த சூழ்நிலை நம்ம ஏசப்பா வரப்போறத யார் அறிவிப்பான்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு அறிவிப்பார். ஆமே. அப்ப அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள நீ பலப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். ஆமே. இங்க எத்தனை வாட்டி நாங்க சொல்றோம், நல்லா ஆராதிக்கும் போது வாயை திறந்து சத்தமா உள்ளத்துல இருந்து தேவனை துதிக்க துதிக்க அவர் புது பலனையும் அபிஷேகத்தை தருவார்னு சொல்றோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அப்படி வாயை மூடிட்டு நீ உட்காந்துடுறாங்க. வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திறந்தால் நான் அதுல நிரப்புவேன். அல்லேலூயா. உலகத்தாரெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, வாய் உள்ள புள்ளதான் பொழைக்கும். நம்ம அனிதா மாதிரி பாருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணுறான், அவன் கூச்சப்படவே மாட்டான். அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருப்பான். அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவையானதை நம்ம சொல்லும் போது தான் நமக்கு கிடைக்குது. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் குருங்க ஆராதிக்கிறாங்க, நமக்கு என்ன? உனக்கு கொடுத்துருவாரா ஆசீர்வாதம் ஆண்டவர்? உனக்கு பலனை கொடுத்துருவாரா? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மா உயிரை குத்து ஆராதனை பண்ணிருக்கோம், உயிரை குத்து பேசி ஜாப் பண்ணிட்டு இருக்கிறோம், உயிரை குத்து ஆனால் இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறது என்ன பண்ணால் சைலண்ட்டாக கையை தடவிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல 30 ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பிள்ளைங்க ஒரு கிளாஸ்ல 30 பேருக்கு டீச்சர் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துறாங்க. ஆமா தானே? 30 பேருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வராங்க. ஏன்? நல்லா கவனிப்பாங்க. டீச்சர் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இங்க என்ன பண்றோம்னா, இங்க 50 பேர் உட்காந்துருந்தா கூட இங்க போதிக்கிறது எல்லாருக்கும் சத்தியம் ஒரே மாதிரி தான் போகுது. ஆமா தானே? காதுல நான் பேசுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே விழுது, வேற வேற மாதிரி விழுதா? இல்ல இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் அபிஷேகம் வருது, ஒரு சில பேருக்கு அபிஷேகம் வரல. ஏன் சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணனா, அந்த ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டு ஆவியானவர் எனக்குள்ள வரலன்ற அந்த வாஞ்சியோட வந்து உட்கார்ல. எனக்கு என்ன, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துப்போம். வரலையானா ஐயா வேற கேட்பாரு ஃபோன் பண்ணி. சிஸ்டர் வேற சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் பயப்படுறதாக்குது. ஐயா கூட பரவாயில்ல, அந்த அம்மா கிட்ட பேசி சமாளிக்கவே முடியல. அதனால அந்த அம்மா வேற கொஞ்சம் கஷ்டம். அதனால போய் அப்படி ப்ரெசன்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எத்தனை மணிக்குங்க? 10:30க்கு சர்வீஸ் முடியுதுன்னா 10:15 வந்து உட்கார விசுவாசியும் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இங்க ஆராதிக்கும் பொழுது யாரெல்லாம் உற்சாகத்தோட ஆவியானவரை வர வைக்கிறோமோ அவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும், அவங்களுக்கு தாங்க அபிஷேகம் கிடைக்கும், அவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாரும் வந்து எல்லாரும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே போக முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதான் வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. எதை கேட்க தெரியுமா? கேட்கறதுல 2 இருக்குது. ஒன்று இப்படி கேட்கலாம், ஏமா ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூடாமா அப்படி என்ன பண்ணலாம், கேட்கலாம். இன்னொன்று இருக்குது, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம். நீ அறியாதும் எட்டாதும் உனக்கு பெரிய காரியங்களாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரசங்கிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை இங்கே கேட்கலாம். அப்படி கேட்கும் போது அது யாரெல்லாம் உள்ள வாங்கி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தாங்க அபிஷேகம், அவங்களுக்கு தாங்க பலன், அவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்ல, சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்ணுங்க, சதிதா கேளுங்கன்னு. ஆமே. கேட்க 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 ஒன்று சொன்னேன், அந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது பெற்று. நான் வேகமாக போகிறேன். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:4-5. நான் முதல்ல சொன்னேன், பலன் நமக்கு வேணும்னு சொன்னா கர்த்தரிடத்துல காத்திருக்கும் போது அவர்கள் புது பலன் அடைகிறார்கள். 2வது நம்ம பார்க்கலாம், யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும்
என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது அவரில் நிலைத்திருக்கணுமா. ஆமென். நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு, ஒரு பலன் வந்துச்சு, அந்த டைமுக்கு மட்டும் இருந்தா போதுமா? நம்ம சாகுற வரையும் வேணும். ஆமா தானே? இந்த ஆத்மாவில் நான் வெற்றியோட உண்மையா நான் வாழணும், வெற்றியோட நான் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை நான் கடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கடைசி வரையும் பலன் வேணும் இந்த ஆத்மாவுக்குள்ள. அந்த பலன் எப்படி கிடைக்குன்னா தேவனுக்குள்ள நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன உங்களுக்கு பலன் வேணும்னா என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார் அவரில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க அதுதான் எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நம்ம முதல்ல நினைக்கணும்ல, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கணும்னு நினைக்கணும்ல. அதை நினைச்சாதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நினைக்காத ஆண்டவர் சொல்றாரு கதவு பின்னாடி வந்து தட்டிட்டே இருக்கிறேன். எங்க நின்று தட்டுறாரா? கதவு பின்னாடி தட்டுறாரு. வந்து கதவாண்ட நின்றுட்டு தட்டிட்டு இருக்கிறாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். உள்ள பிரவேசத்தோட மாத்திரமல்ல, அவர் கூட போஜனம் பண்றாராம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா நமக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு சாதாரண மனுஷங்க வந்துட்டா, ஐயா வாங்க ஐயா உட்காருங்க, டீ சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களா, என்ன உங்களுக்கு பிடிக்கும், சுகர் கம்மியாவா அதிகமா, காஃபி ஊட்டி, இப்படி கேட்கறோமா இல்லையா? நம்ம கேட்குறோம். ஒரு தெய்வம் நம்ம இருதயத்தின் பக்கத்துல வந்து நின்றுட்டு கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? நம்முடைய பர்மிஷன் கேட்டு. ஹல்லேலூயா. நீ எப்ப கதவை திறப்ப நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. உன் கெட்டு போன இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு உன்னை ஜொலிக்க வைக்கணும். ஆமென். எல்லாரும் உன்னை பார்க்குற விதம் வேற விதமா இருந்துச்சு. இவனா இவளா அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஒரு இலக்காரமா கேவலமான பார்வை பார்த்தவங்க மத்தியில ஆண்டவர் உன்னோட பர்மிஷனை கேட்டு நிற்கிறாரு. நீ எப்போ கதவை திறப்ப நான் உனக்குள்ள வந்து உன் கெட்டு போன இருதயத்தை சுத்தம் பண்ணி உன்னை யாரெல்லாம் கேவலமா இலக்காரமா பேசுனாங்களோ அவங்க முன்னாடி உலகத்திற்கு உன்னை வெளிச்சமாக உப்பாக நான் வைக்க உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை நம்ம சில டைம்லலாம் கதவை அடைச்சிடுறோம். ஆண்டவர் வரக்கூடாது படிக்கு கதவை அடைச்சிடறோம். அவர் எப்பவுமே வரணும்னு துடிக்கிறாருங்க. எல்லா சூழ்நிலையுமே அவர் வரணும்னு துடிக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த டைம்லலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றீங்களோ அப்போல்லாம் தேவனுக்கு கதவை சாத்திடுறீங்க, மனுஷர்களுக்கு கதவை திறந்துடுறீங்க. எந்த இடத்துல தேவனை வைக்க வேண்டிய இடத்த அவருக்கு வைக்காம மனுஷர்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ ஆண்டவருக்கு கதவை சாத்திடுறீங்க, மனுஷர்களுக்கு திறந்துடுறீங்க. எந்த விஷயத்துக்காக நீங்கள் கதவை மனுஷர்களுக்கு திறக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு தான் மனுஷன் கூட இப்போ ஆண்டவர் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா சூழ்நிலைகளும் சொல்லுவாங்க, எல்லா காரணங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசினார்ல, ஆலயத்துக்கு போகும், அங்கே போய் சத்தியத்தை கேளு அப்படின்னு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்டு உங்கள் கதவை திறந்து இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார், உங்களை பலப்படுத்தி தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருந்தோம்னால் நமக்கு கடைசி வரையும் கர்த்தர் ஒரு புது பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா கனிக்கும். திராட்சை செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு செடி கீழே போடுவாங்க, அது லைட்டாக துளுக்கும். அது துளுத்த உடனே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பந்தல் போடுவாங்க. எதுக்குன்னு கேட்டாக்கா அதில் கொடி வரும். அந்த கொடி திராட்சை செடியோட கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கொடியில் கனி வரும். ஹல்லேலூயா. நானும் சபைக்கு வரேன், நானும் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் பதிக்க சொல்லுவார் அவங்களாம் தண்ணி தெளிச்சு விட்டோமான்னு. சில பேர்லாம் சொல்ற வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி கனி தருவாங்க? இந்த வார்த்தை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பாரு. நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் உண்மையா சொன்னா நம்ம சபையில ரொம்ப ஆச்சரியங்க. என்ன தெரியுங்களா, நான் இங்க உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் யார் உட்கார்ற இடம் சொல்லுங்க பார்க்கலாம்.
வாலிப பிள்ளைங்க உட்கார்ற இடம் காலியா இருக்கு பாருங்க. எல்லாரும் பார்த்தாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். லேலுயா. அந்த வயசுல இருக்கிறவங்க கர்த்தரோட கூட நிலைச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. லேலுயா. கர்த்தர் கூட நம்ம நிலைச்சில்லைன்னா அந்த செடி என்ன ஆகுமா, காஞ்சி போயிடும். லேலுயா. அந்த செடி காஞ்சி போச்சுன்னா எதுக்கோ பிரயோஜனம் கிடையாது, அக்கினியில போட்டுருவாங்க. ஆமே. அந்த அக்கினியில போடுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நீ விருப்பப்பட்ட வேற வழி இல்லை. லேலுயா. அப்ப நம்ம செடியோட கூட, திராட்சை செடி ஏசப்பா, கொடி நாம, அந்த கொடி ஆண்டவரோட கூட நிலைச்சிருக்கணும். லேலுயா. அப்படி இருக்கும்போது உங்களை உலகத்தில் கனி தருகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். லேலுயா. அப்படி நம்ம மாறணும்னா ரெண்டாவது பார்த்தா நம்ம ஆண்டுக்குள்ள நிலைத்து இருக்கணுங்க. அந்த பலன் நமக்குள்ள முழுசா இருக்கணும்னா நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம ஆண்டுக்குள்ள இருக்க முதல் வர விசுவாசி பாருங்க, புதுசா ரட்சிக்கப்பட்ட வர விசுவாசிக்கு என்ன தெரியும்? ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது, ஒரு ஸ்தோத்திரம் கூட செய்ய தெரியாது, சபையில என்ன ஆராதனை நடக்குது என்ன எதுவுமே தெரியாது. ஆனா அது சபைக்கு வர 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 ஆண்டு கூட நெருங்க ஆண்டுடைய சமூகத்துல அவங்க நிலைச்சிருக்க ஆண்டு அவங்களை கணிதர. அவரு முன்ன மாதிரி இல்லையே, அவர் அப்படி இருந்தாரு. அந்த அம்மா வாயாடி பஜேரியா இருந்தாரு. அந்த ஐயா பார்த்தா பயங்கர குடிகாரா இருந்தாரு. இப்ப பார்த்தா அந்த ஐயா அந்த மாதிரி இல்லையே, அந்த அம்மா பார்த்தா அப்படி இல்லையே. இந்த கனி எப்படிங்க வந்துச்சு? ஆண்டவரோட கூட நிலைச்சிருந்ததுனால வந்தது. லேலையோ ஒரு கரங்களை தட்டலாமா? ஆண்டு சமூகத்துல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த கனி நமக்கு கிடைக்கணும்னா ஆண்டவரோட கூட நம்ம நிலைச்சிருக்கணும். ஆமென். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கிறிஸ்துவினாலதான் எல்லாமே நம்மளால செய்ய முடியும். எபேசியர் 1:19 எடுத்தவர்கள் வாசிங்க. கிறிஸ்துவினாலதான் எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர். அல்லேலூயா. அவரிடத்துல தான் எல்லா பலனும் உண்டு. ஆமென். அப்ப பலன் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம இது கூட அதை கூட யார்கிட்ட கேட்டா கொடுக்க முடியுமா? காய்கறி விற்கிறவங்க கிட்ட போய் காய்கறி கேட்டா தான் தருவாங்க. அவங்க கிட்ட போய் புளி கொடு கடுகு கொடுனா தருவாங்களா? காய்கறி விற்கிறவங்க கிட்ட போயிட்டு ஏமா ஒரு 1/4 கிலோ புளி கொடு 1/4 கிலோ கடுகு கொடுன்னு கேட்ட தருவாங்களா? ஏமா அந்த கடையில் போமான்னுவாங்க. ஆமா தானே? உங்களுக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்து யாரு? ஏசப்பா மட்டும்தான். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து கிட்ட கேட்கும் போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். லேலுயா. வேற யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அந்த பலன் கிடைக்காது. லேலுயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் ஜிம்முக்கு போறேன், ஜிம்முல கொடுக்குற அந்த பவுடரை சாப்பிட்றேன், அதனால எனக்கு எல்லாம் கிடைச்சிரும், அதனால என்னால செஞ்சிட முடியும், பண்ணிட முடியும், எல்லாத்தையும் என்னால பண்ணிடணும் போய் சொல்லிட்டு மனுஷங்கிட்ட நின்னுமனா அது என்ன பண்ணாது? கிடைக்காது. உன்னுடைய இருதயத்தை, உன்னோட ஆத்மாவை, உன்னோட சிந்தையை, உன்னோட சரீரத்தை பலப்படுத்துகிறவர் இயேசு மட்டும்தான். லேலுயா. அவரிடத்துல கேட்கும் போது மட்டும்தான் பலன் கிடைக்கும். இதுல ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். சிம்சோன் யார் தெரியுங்களா உங்களுக்கு? அவர் கர்த்தரால தீர்க்க தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன். அவர் பிறக்கும் போது தீர்க்க தரிசனத்தோட பிறந்தாரு. லேலுயா. நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது 16:16 எடுத்தவர்கள் என்னோட கூட இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நான் முடிக்க விரும்புறேன். அவர் எப்படி அவர் பலன் அடைந்தார்? லேலுயா. வேதம் சொல்லுகிறது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளால் நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமாவை விசனப்பட்டு. அல்லேலூயா. அதுல 28 வாசிங்க. அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், சிம்சோன் பிறக்கும் போதே அவனோட முடியில ஆண்டவர் பலத்தை வச்சார். அவன் பிறக்கும் போதே, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, மது குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அவன் பிறந்தானா அவன் தலையில சவரம் கத்தி
வைக்கக்கூடாது. இதோட ரகசியம் ஆண்டவருக்கு மட்டும் தாங்க தெரியும். அல்லேலூயா. ஏன்னா கொடுத்தவர் அவர் தானே. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் பிறந்ததுலேருந்து அவருக்கு முடி வெட்டவே இல்லை. அவர் வந்து நசரேயன். அல்லேலூயா. பாருங்க, முடி வெட்டாம அப்படியே இருந்தார். அவரோட பலன் எங்க இருந்துச்சுன்னா முடியல இருந்துச்சு. அது யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப திமிராகி போச்சு. பலன் வந்த உடனே பயங்கர திமிராகி போச்சு. தெரியல கிட்ட போறாரு. வேசி, தெரியல யாருன்னு பார்த்தீங்கன்னா வேசி. அந்த வேசி இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் கொடுத்த ரகசியத்தை அப்படியே உடைச்சிட்டான். உடைச்சதுனால அவரோட ரகசியம் என்ன, முடியல பலன் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்த பலன். அதை போயிட்டு வேசின் இடத்துல சொல்லிட்டாரு. எப்பேற்பட்ட கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்தை ஒரே சொல்லுவாங்க பாரு, நான் யார் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுவேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, யார் வந்தாலும் நான் பாப்பா வரட்டும், வாங்க வாங்க, யார் வந்தாலும் வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சில பேர் தௌலத்தா இருக்கிறீங்களா. அது மாதிரி அவர் சிம்சானுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்துட்டாரு, யாரும் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு எங்கே போனாராம், வேசின் இடத்துல போயிட்டாரு. அந்த வேசி கேட்குறா, இவரை சாகடிக்கணும், இவன் யார் வந்தாலும் ஜெயிக்கிறானே, இவங்கிட்ட ஏதோ ஒரு பலன் இருக்கு, இவங்கிட்ட ஏதோ ஒரு பலன் இருக்கு, இவன் எப்படியாச்சும் வீழ்த்தணும், என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சாங்க. பார்த்தா இவன் ஒரு ஆள் கிட்ட வீக்னஸ் ஆயிட்டான். ஒரு பொம்பளை கிட்ட போயிட்டு வீக்னஸ் ஆயிட்டான். இந்த பொம்பளை கிட்ட சொன்னோம்னா இவன் எப்படியாச்சும் நமக்கு அந்த ரகசியத்தை சொல்லிடுவா. பெண்ணால முடியாது எதனா இருக்காங்க, எல்லாம் முடியும். அந்த பொம்பளை பார்த்தா அவளை தான் இவனுடைய பலனை கண்டுபிடிச்சி கொடுத்தா அந்த பெலிஸ்தர்கள் இவங்களுக்கு ஒரு சகுமானம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம் எவ்வளோ வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் போறாரு, 2 வாட்டி 3 வாட்டி தப்பா சொல்றாரு. அந்த அம்மா என்ன நேசிக்கலையா, இப்படியா அப்படியான்னு எப்படியோ வார்த்தைகளை போட்டு சிம்சோன் கிட்ட இருந்து உன்னுடைய பலன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியா சொல்லிட்டாரு, என்னோட முடியல தான் பலன் இருக்கு, இதை கட் பண்ணிட்டா நான் பலவீனம் ஆயிடுவேன். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தர்கிட்ட சொல்லிட்டாங்க. பெலிஸ்தர் வந்து அவர் முடிய மொட்டை அடிச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்போ போல வழக்கம் போல தூங்கி எழுந்த நம்மளால ஒன்றும் பண்ண, மொட்டையை அடிச்சுட்டு கட்டிட்டாங்க, கயிறை போட்டு கட்டிட்டாங்க. எப்போ போல வழக்கம் போல ஏந்து திமிரிக்கு நிற்கிறாரு. அவரால் அறுக்க முடியல அந்த கயிறை. ஏன்னு கேட்டால் பலவீனப்பட்டு போயிட்டாரு. எதனால, வேசின் இடத்துல போனதுனால. அல்லேலூயா. நமக்கு கூட எத்தனையோ சூழ்நிலை இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எங்க கரெக்டா போனோம்னா ஊழியக்காரர்கள் தான் வரணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க வரணும், ஊழியக்காரர்கிட்ட தான் வரணும். நேரா வைத்தியக்காரர்கிட்ட கூப்பிட்டு போறது. நான் சொல்ற வைத்தியக்காரெல்லாம் வேற வைத்தியக்காரு. அல்லேலூயா. ஊரி கேட்குறவங்க கிட்ட போறது, பஞ்சாங்க பார்க்குறவங்க கிட்ட போறது, நேராக ஊதுறவங்க கிட்ட போறது. அவங்க கிட்டலாம் போனால் உங்க குழந்தை பலன் ஆயிடுமா சொல்லுங்க. யார்கிட்ட வரணும், நேரா கர்த்தருடைய ஊழியக்கார இடத்துல வரணும். அல்லேலூயா. அப்படி வரும்போது தாங்க உங்க பலன் உறுதிப்படும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாகும். கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு கரெக்டா புரிய வைப்பார். அல்லேலூயா. இங்க வர்றதே கிடையாது, நேரா போக வேண்டியதான். எங்கனாலும் போனா இப்படி போய் பெலிஸ்தர்கிட்ட மாட்டி நிக்க வேண்டியதான். கடைசியா வர, ஐயா இங்க நான் விழுந்துட்டேன் ஐயா, ஃபுல்லா கை காலில் அடிபட்டுச்சு ஐயா அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நான் எத்தனையோ பேர் பார்த்துக்கிறேன். ஊழியக்காரர் சொல்றதை கேட்காம திமிர் பிடிச்சிட்டு போறவங்க திரும்ப வாழை கலப்பிட்டு வந்து எங்க தான் நிற்கிறாங்க, அடிபட்டு வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு கேட்டா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த பலனே கர்த்தர் சமூகம் தாங்க. அதை விட்டுட்டு நம்ம எங்க போய் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் ஒண்ணுமே முடியாது. அல்லேலூயா. நீங்க எங்க வேணா போங்க, பிரசங்கி சொல்றேன், இந்த உலகம் முழுவதும் சுத்தி பார்த்தேன், எல்லாமே மாய. இந்த உலகத்துல எல்லாமே மாய, கர்த்தர் மட்டும்தாங்க உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நீங்க போறலாம், எங்க போனாலுமே மனசுல ஒண்ணு நினைச்சீங்க, எல்லாம் மாய நினைச்சீங்க. மனுஷனுடைய அன்பு மாய. இன்னைக்கு உடுத்துறதான் ட்ரெஸ் இது மாய, 10 வருஷம் ஆச்சுன்னா கிழிஞ்சிரும். அல்லேலூயா. எல்லாமே எல்லா பொருள்ல இருந்து எல்லாமே மாய. ஆமே. கர்த்தர் மட்டும்தாங்க நிஜம். அல்லேலூயா. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், அதுலேயே ஒரு உருவம் தெரியுது. ஆமாம் தானே? அந்த உருவம் தான் உண்மைன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் பேசினா அது கேட்குமா? கேட்காது. அது கம்முன்னு தான் இருக்கும்.
அந்த அந்த உருவத்துக்கு என்னென்ன பக்கம் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பேசினாதான் கேட்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல எங்கெங்கயோ ஓடி போயிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம விஷயத்த ஷேர் பண்றோம், விஷயத்த சொல்றோம். இப்போ இணையதளம்னு ஒன்று வந்துருக்குது பாருங்க, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்லான்னு. அதுல நிறைய பேர் என்னோட பாரத்தை கேட்க யாரும் இல்லையா, என் கஷ்டத்தை கேட்க யாரும் இல்லையா, நிறைய பேர் ஃப்ரெண்டா போறாங்க. ஆனா அதெல்லாம் போய் சொன்னாக்கா அதெல்லாம் ஆபத்து தாங்க. ஆனா கர்த்தரை தேடி வர்றவங்களுக்கு தாங்க அது பலன். ஆமென். ஒரு சின்ன பையன், இது ஒரே விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். லேலுயா. ஒரு சின்ன பையன் போயிட்டு இருக்கும் போது லைட்டா இரும்பு அவன் மேல பட்டுச்சான். இரும்பு பட்ட உடனே கால் அடிபட்டுச்சு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். என்னடா இது, இந்த இரும்பு நம்மள போயிட்டு இடிச்சிடுச்சே. அப்ப அந்த இரும்பை பார்த்து அந்த பிள்ளை கேட்டுச்சான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தானே, எனக்கு கொஞ்சம் பலனை கூடான் அப்படின்னு கேட்டுறான் அந்த பையன். அதுக்கு அந்த இரும்பு சொல்லிச்சான், நான்லாம் பலன் கிடையாது உலகத்துல. ஏன்னு சொன்னாக்கா இரும்பை கரைக்க கூடாது எதுங்க, நெருப்பு. அந்த நெருப்பு தான் ஸ்ட்ராங்குன்னு இரும்பு சொல்லிச்சான். ஐயோ, உன்னை விட ஸ்ட்ராங்கு நெருப்பா, அப்ப நான் அதுக்கிட்ட போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் நெருப்பை பார்த்து, நெருப்பே நீ தான் ரொம்ப இந்த உலகத்துல ஸ்ட்ராங்காமே சொன்னாங்க உன்னை பத்தி. அப்படியா, யார் சொன்னா, உனக்கு யாரும் தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா சொல்ற, தண்ணி படிச்சு வச்சுக்க, நான் அணைஞ்சு போயிடுவேன். தண்ணி ஊத்தினா நெருப்புல என்னங்க அவங்க அணைஞ்சிரும். அப்படியா, அந்த தண்ணி தான் என்னுடைய ஸ்ட்ராங்குன்னு சொல்லிச்சு அந்த நெருப்பு. உடனே தண்ணி கிட்ட போய் கேட்டானா, தண்ணியே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காமே, எனக்கு கொஞ்சம் அந்த பலனை கூட அப்படின்னு போய் கேட்குது. அப்படி கேட்கும் போது அந்த தண்ணி சொல்லிச்சான், உனக்கு யாரும் தப்பா சொல்லிட்டுக்கிறாங்கப்பா என்னை பத்தி. அப்படி யாருப்பா சொன்னது என்னை பத்தி ரணகலமாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த தண்ணி சொல்லிச்சான், இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா மேகத்துல இருந்து வருது, வானத்துல இருந்து. அந்த வானம் தான் பெருசு, நீ அதாட போய் வாங்கிக்கோன்னு சொல்லிச்சான். மறுபடியும் அந்த பையன் போயிட்டு வானத்தை விட்டத்தை பார்த்து நின்றுட்டு, வானமே இன்னும் நீ தான் ரொம்ப பலசாலியாமே, அந்த தண்ணி உன்னை பார்த்து சொல்லிச்சு, அதுக்கு அந்த வானத்துல தான் தண்ணி வருதாமே அப்படின்னு சொல்லும் போது அந்த வானம் சொல்லுது, உனக்கு யார்ப்பா சொன்னது இதெல்லாம், இங்க இருந்து பூமியெல்லாம் சுத்திட்டு மேல பார்க்க வந்துட்டேன், நீ கீழே சரியா பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்ப என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு அந்த வானம் சொல்லிச்சான், காற்று தான் ரொம்ப பலம் உள்ளது, என்னையே அந்த மேகத்தை களைச்சி விடுறதே அந்த காத்து தான். நான் மழை வரணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த காத்து என்ன பண்ணுது, வந்து என்னை களைச்சி விட்டு போயினேங்குது. நான் பலன் கிடையாதுப்பா, நான் ரொம்ப வீக்னஸ். இந்த காத்து என்ன பண்ணுது, ஒரு நிமிஷத்துல தள்ளிட்டு போயினேங்குது. அப்படியா, இது எனக்கு தெரியாத போச்சே. உடனே காற்றுக்கிட்ட போய் நின்று காற்றுக்கிட்ட கேக்குதே, காற்று எனக்கு கொஞ்சம் பலன் கூட, நீ எந்த இடத்துல போனா யாருனாலும் அடிச்சுட்டு போயிடுற, என்னன்னாலும் செய்யற, உன்னை வரதா புயல் சொல்றாங்க, நாடா புயல் சொல்றாங்க, என்னன்னோ புயல் வந்து என்னன்னோ செய்யறியாமே, பயங்கர பலசாலியாமே, எனக்கு கொஞ்சம் பலன் கூட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த காற்று சொல்லுது, எப்பா உனக்கு யாரும் தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன் கேளுப்பா, எப்பேற்பட்ட காத்தி நானும் என்னென்னவோ மாடல்ல வந்து பார்க்குறேன், இந்த மலையை மட்டும் என்னால் அசைக்க முடியல, இந்த மலையை மட்டும் என்னால் அசைக்கவே முடியல, அந்த மலை தான் ஸ்ட்ராங்கு, நீ வேணா அதுக்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காற்று சொல்லி அனுப்பிச்சிச்சு. அந்த பையன் ஓடுறான், அந்த மலை கிட்ட போய் நின்று மலையை பார்த்து கேட்குறான், எப்பா ஆமாப்பா இதை பார்க்கும் போதே பயமா இருக்குது, இவ்வளோ பேர் உருவமா இருக்குது, பெருசா இருக்குது, இவ்வளோ பேர் மலை பார்த்தா எவ்வளோ பெருசா இருக்குது, எனக்கு இப்போ நான் போய் கொஞ்சோண்டு கடுவாமத்தை போய் நிற்கிறேன் இந்த மலை கிட்ட, அப்போ உண்மையாலுமே இதுதான் பலசாலியா இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அந்த மலை சொல்லிச்சு, ஏன்பா நீ இப்படி என்னன்னு வந்து நிற்கிற, இல்லை இவ்வளோ பேர் மலையாண்டா கூட இந்த மனுஷங்க நினைச்சாங்கன்னா என்ன தூளாக்கி எடுத்துன்னு போயிடுறான் அப்பா வீடு கட்டுறதுக்கு. இல்லையா, இந்த வீட்டை கட்டுறதுக்கு என்ன தூளா நசுக்கி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றாங்க, வீட்டை கட்டிடுறாங்க. மனுஷன் தான்ப்பா பலசாலி, அவங்ககிட்டயே போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. போய் நல்லா ஒரு வயசானவர்கிட்ட போய் நின்னுங்கன்னு, தாத்தா நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆளாமே, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பலனை கூட, அந்த இரும்பு என்ன அப்படி அடிச்சிச்சு, என்னை கீழ்ச்சிச்சு அந்த இரும்பு, அதை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நான் அப்படின்னு போய் நின்னாக்கா மனுஷன் சொல்றாரு, அந்த தாத்தா சொல்றாரு, ஏன்பா என்னுடைய ஆயுசு முடிய போகுது, நான் போய் செத்தேன்னா அந்த மண்ணு என்ன ஒரு 4 நாள்ல சாப்பிட்றோம்ப்பா, அந்த மண்ணுக்கு தான்ப்பா பவர் அதிகம். இல்லையா, அந்த மண்ணுக்கு தான் பவர் அதிகம், நீ மண்ணுக்கிட்டே போய் பலனை வாங்கிக்க அப்படின்றாரு. அந்த மண்ணுக்கிட்ட போய் நிற்கிறான், மண்ணை பார்த்துட்டு கையில் எடுத்து வச்சுக்கின்னு, இந்த மண்ணு
நீ தான் ரொம்ப பலசாலிமா, உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லையே, பலநகர மாதிரி தெரியல, இப்படி எத்துக்குவே கொட்டினா போயிடும் பழுகுது. ஆனால் உன்னை பார்த்தா தானே எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் கடந்து வந்தேன், இல்லை கடைசியாக உன்னை தான் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அந்த மண்ணு சொல்லிச்சு, எந்த மனுஷன் வந்தாலும் உண்மைதான், அவனை நாளே நாள் அவனை அரிச்சு புழுவாக்கிடுவேன், அது உண்மைதான். இந்த மண்ணியே ஏமாத்தி செஞ்சவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. என்னையே ஏமாத்திட்டு போயிட்டாரு அந்த ஏசப்பா, அவரு தான்ப்பா பலசாலி, நீ அவர்கிட்ட போய் அந்த பலனை வாங்கிக்கேன்னாராம். அல்லேலூயா. பாருங்க, எல்லா கலரையும் மூடி இருக்குது, ஏசப்பாவுடைய கலரை மூடி பார்த்துருக்கிறீங்களா? அவரு கலரை மூடவே இல்லைங்க, அவர் கல்லை திறந்துதான் இருக்குது. ஏன்னு கேட்டா அவரோட சரீரத்தை மண்ணு சாப்பிடல. அல்லேலூயா. சாப்பிட முடியாது, ஏன்னா உயிர் திறந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பலன் எல்லாம் வச்சு காட்டில நான் சொன்ன பாருங்க முன்னாடி, இந்த உலகத்துல எல்லாமே பலவீனமானதுங்க, எல்லாமே மாயமானதுங்க. ஆனா பலமுள்ள கர்த்தர் நம்ம கூட இருந்தா நாம தாங்க பலசாலி. அல்லேலூயா. அந்த பலமுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா யாரால எதுவும் செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு வருவான், இவனை எப்படியாச்சும் சாக வச்சிடணும், எப்படியாச்சும். நிறைய பேர் எங்களை பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி, உண்மையா சொல்றாங்க. இவங்க என்ன பண்ண கூடாது, இருக்கவே கூடாது, இது ஒன்னே ஒன்று தாங்குது, இந்த ஒன்றை சாச்சிட்டோம்னா எப்படியாச்சும் என்ன பண்ணல எல்லாத்தையும் அபகரிச்சிடலான்னாங்க. அந்த ஒண்ணுகிட்ட இருந்து 3 வாரம் வச்சிட்டாரு, ஒரு கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. அந்த ஒண்ணுகிட்ட இருந்து 3 வாரம் வச்சுட்டாரு, இந்த 3 கிட்ட இருந்து எத்தனை வாரம் வைப்பாரு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா பலமுள்ளவரை நாங்க பிடிச்சிட்டோம், பலமுள்ளவோட சமூகத்தை நாங்க காத்திருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எங்க பலத்தினால அல்ல, எங்க சுயத்தினால அல்ல, எங்களுடைய எந்த ஒரு காரியத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்துவினால, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரால, நமக்குள்ள இருக்கிற தேவனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. என்னாலதான் செய்ய முடியும், நான் தான் சொன்னவன் ஒருத்தர் இருந்தான். யார் சொல்லுங்க? லூசிபர் இருந்தான். அவன் எங்கங்க விழுந்தான்? அவன் தலை வெட்டப்பட்டு விழுந்தானா? அல்லேலூயா. என்னாலதான் முடியும், என்னாலதான் முடியும், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான். இந்த பெருமை இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை கீழே தள்ளுவார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை பார்த்து வேதம் பவுல் அழகா தெரிஞ்சு வச்சுக்கிறாருங்க. அவர் நினைச்சா பவுல் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா? அவரோட ஹிஸ்டரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயே பேசலாம், வருஷம் கணக்கில் பேசலாம். அவர் எழுதின வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் எடுத்தோம்னா வருஷம் கணக்கில் பேசலாம். அவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ எழுதியிருக்கிறாரு, அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் எப்படி செஞ்சேன்னா என்ன பலப்படுத்துகிற இயேசுவினால. அல்லேலூயா. என்னால அவர் பயங்கர சொத்துக்காருங்க, அவருடைய சொத்து பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்துச்சான். பயங்கர பட்டதாரி, பயங்கர படிச்ச ஆளு. ஆனா அவர் சொல்றாரு, என்னால ஒண்ணுமே ஆகலைங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசுவால என்னால ஆக முடியும். அல்லேலூயா. அந்த தாழ்மை யாருக்குள்ள வருதோ அவர்களால தான் பலனோடு இருக்க முடியும். அல்லேலூயா. உன்னை பலவீனமா இருக்கிற உன்னை கொண்டு ஆண்டவர் பலனான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை ஐயோ என் பொண்ணு பிறந்துச்சு, நான் எப்படி அதை நடத்துவேன் தெரியலையே, என் மகன் இருக்கிற அவனோட வாழ்க்கை என்ன ஆகும், நீ கவலைப்பட தேவையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவரால் முடியுங்க. ஒரே ஒன்று பிடிச்சிங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் வீட்டை எப்படி கட்ட போறேன், என் பிள்ளை எப்படி படிக்க வைக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ போராடுது, எப்படி செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், இந்த தவிப்போட நீங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்க. உங்களால ஒண்ணும் முடியாது, என்னாலே ஒரு தலைவலி கூட வைக்க முடியாது. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, உயிர் உள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியுங்க. அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டலாமா தேவனுக்கு? உனக்குள்ள இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினால பலவீனமா இருக்கிற உன்னை கொண்டு அசாத்திரமான காரியங்களை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க யோசிச்சு இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள்லாம் இருக்குது, பெரிய பட்டதாரிங்க, பணக்காரங்க, நல்ல பலவான்கள், வசதியானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இங்க கொண்டு உட்கார வைக்கல. பலவீன பாண்ட நம்ம பலவீனம் ரொம்ப முடியாதவங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருல, உங்களை கொண்டு ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறார். அந்த பலன் உங்களுக்கு கடைசி வரையும் வரணும்னா நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவரை கர்த்தர்